ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சிகப்பரிசி அவல் தாங்க பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் 1 கப்பு சிகப்பரிசி சோறு வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பழைய சாதம்னாலும் பரவாயில்ல, அதை வந்து எடுத்து வச்சுட்டு, இது வந்து சிகப்பரிசி அவல் தாங்க. இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சா வந்து போதும். இதுக்கு வந்து நாம் வந்துட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம். இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வடகம் நீங்கள் வந்து தயிர் சாதம், தக்காளி சோறு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுகளுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகத்தை அது கூடவே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி 3யுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறங்க. வதக்குனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த சாதத்தை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம அவல் அரைக்க போகையில் நீங்கள் வந்து காரத்துக்கேற்ப வந்து பட்டை மிளகாவும் கொஞ்சம் வந்து உப்பு, அந்த வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறங்க. இது வந்து நீங்கள் வந்து ரைஸ் போடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கிறங்க. இதை அரைக்கையில் கொஞ்சம் கெட்டியாகவே வந்து அரைச்சிக்கிறங்க. இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் நல்லா நைஸாகவே அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எதில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம 2யும் வந்து ஒரே பாத்திரத்தில் போட்டுட்டு சூடு பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்ல ஒரு இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கிளறிங்க அப்படின்னா போதும். இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வந்து கிண்டினதுக்கு அப்புறமா இந்த வதக்கி வச்சோம் இல்லையா, வதக்கி வச்ச அந்த வெங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இதை வந்து நம்ம அது போட்டு கலக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஓமம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற தட்டை மாதிரியே இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட அதை வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னா ரசம், காரக்குழம்பு இதுகளுக்குனா கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக ஒரு 10 நிமிஷம் தான் கிளறணும். நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கையிலேயே கொஞ்சம் கெட்டியாகவே அரைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தட்டையில் தண்ணியை வச்சு நல்லா உங்கள் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொலக்கட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து தட்டிக்கிறங்க. தட்டி வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து போடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 3 நாள் காய வச்சோம்னா கூட போதுங்க. அந்தளவுக்கே வந்து போதுமானது. நல்லா சுக்குநூறு நல்லா காஞ்சிருச்சுங்க. சுக்காக நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு எது போட்டாலும் சீக்கிரமே வந்து காஞ்சிரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வைக்க போகிறோம். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்ததுங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் காய்கறிகள் நல்லா வந்து அப்படியே ரவுண்டாகவே இருந்து அப்படியே இருந்தது. இதை வந்து நம்ம வந்து எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாங்க. 1 வருஷம் வேணாலும் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வடகம் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் வந்து 1 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். அது எவ்வளவு பொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவ்வளவு சூப்பராக இருந்தது. இதை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். அது எவ்வளோ சவுண்டு வருது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.